வெட்டப்பட்ட தலை விழுந்த பின்னும் அந்த வீரனின் சாகசம் முடிவதில்லை. மண்ணுலகில் வீழ்த்தப்பட்டவன் இப்போது விண்ணுலகின் போர்க்களத்தை ஆளப்போகிறான். மரணத்தை வென்ற மகாகாலனின் மைந்தனா, இல்லை மறு உலகின் மன்னனா? பிரம்மாண்டத்தின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பம். பாகுபலி தி எடர்னல் வார் என்பது இந்தியாவின் அதிக பொருட்செலவில் உருவாகும் அனிமேஷன் திரைப்படமாகும். இந்த காவியத்தை சிவனோடு தொடர்புபடுத்தும் முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான சில தகவல்கள். அசல் பாகுபலி திரைப்படங்களில் மகேந்திர பாகுபலி மாபெரும் சிவலிங்கத்தை தூக்கி சுமந்து செல்லும் காட்சி மிகவும் பிரபலம். இந்த புதிய அனிமேஷன் கதையானது அமரேந்திர பாகுபலி இறந்த பிறகு மறு உலகத்தில் ஆஃப்டர் லைஃப் நுழைவதை சொல்கிறது. புராணங்களின்படி இந்த மறு உலகம் அல்லது பாதாள லோகத்தில் இருக்கும் அசுரர்கள் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவர். புதிய ட்ரெய்லரில் அசுரர்கள் ஜெய் மகாகால் சிவபெருமானின் மற்றொரு பெயர் என்று முழக்கமிடுவதாக தகவல்கள் உள்ளன. சிவபெருமானின் ஆசி பெற்ற பாகுபலி அசுரர்களின் ஆதரவை பெற்று தேவர்களின் தலைவரான இந்திரனை எதிர்கொள்வது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என்று ரசிகர்கள் ஊகிக்கிறார்கள். ட்ரெய்லரில் காட்டப்படும் முக்கிய போர்க்களங்களில் ஒன்று திரிபுரம் என அழைக்கப்படும் அழிந்த நகரமாக இருக்கலாம். புராணங்களின்படி இந்த 3 உலகங்களையும், விண்ணுலகம், வான்வெளி, பூமி, ஒரே நேரத்தில் சிவபெருமான் மட்டுமே தனது ஒரே அம்பினால் அழிக்க முடிந்தது. பாகுபலி ஒரு சாதாரண மனிதனாக இறந்து இப்போது சிவபெருமானால் அழிக்கப்பட்ட இந்த காஸ்மிக் வெளியில் புதிய சக்தியுடன் போராடுகிறான். இது அந்த மகேஷனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவன் மட்டுமே இந்த போரில் பங்கேற்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. இந்த அனிமேஷன் திரைப்படம் சுமார் $14 மில்லியன், 120 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான அனிமேஷன் காவியமாக அமைகிறது. இது புகழ்பெற்ற ஆர்கேன் அனிமேஷன் தொடரில் பணியாற்றிய சர்வதேச கலைஞர்களுடன் இணைந்து இந்தியாவின் ஆர்கா மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தால் 2.5D பாணியில் உருவாக்கப்படுகிறது. பாகுபலி தி எடர்னல் வார் வெறும் கதை நீட்டிப்பு மட்டுமல்ல, மரணம், மறுபிறவி மற்றும் சிவபெருமானின் ஆசீர்வாதம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு பிரம்மாண்டமான புராண சாகசமாக 2027 வெளிவர தயாராகிறது.